ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா கடகராசி நேர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த ஜூலை 19ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, இவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களானது நடக்க இருக்கின்றன, இவர்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும், இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை கடகராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல்லைக்கானி பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் போடக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வரக்கூடிய ஜூலை 19ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதமானது வருகிறது. இந்த சஷ்டி விரத நாட்களிலேயே பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகள் ஏற்பட்டு இருப்பதனால அந்த முருகப்பெருமானினுடைய அருளாசியானது இந்த கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்குமா, அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு எந்த அளவுக்கு கூட இருந்து பார்த்திங்கன்னா அவர்களை காத்து வரப்போகின்றார்கள் அப்படிங்கிற குறித்து எல்லா விஷயத்தையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். கடகராசி அன்பர்களே, இப்பொழுது உங்களுக்கு 1 மற்றும் 2ஆம் இடங்களில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் பலம் பெற்று சஞ்சரிப்பதனால கணவன் மனைவியினுடைய ஒற்றுமையானது சிறப்படையுங்க. அதேபோல் தொழில் வியாபாரங்கள் செழிப்படையும், பண சேமிப்புகளானது உண்டாகும். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாறுபடும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதனால காரிய தடைகள் ஆனது விலகும். நினைத்த காரியங்கள் யாவுமே வெற்றியை தேடி கொடுக்கும். உங்களுக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றியும் பெறுவீர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. அதே போல் ராசிக்குள் பார்த்தீங்கன்னா குரு சஞ்சரிப்பதனால வீண் விரைய செலவுகளால் பண இழப்புகளானது உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் நீங்கள் தவிர்ப்பது சிறந்ததுங்க. அதேபோல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சூரியனும் 12ஆம் மற்றும் ராசிக்குள் சஞ்சரிப்பதனால வீண் பழிகள் பகைகளானது சேரும். யாரையுமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பகைத்து கொள்ள வேண்டாம். 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் புதன் வக்ரகதியாக பார்த்தீங்கன்னா சஞ்சரிப்பதனால் உங்களுக்கு பண விரயங்கள் பார்த்தீங்கன்னா உண்டாகும் அப்படின்னு தான் சொல்லணும். பங்குச்சந்தை முதலீடுகளில் கவனங்களானது தேவை. அதேபோல் 9ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதனால் உங்களுக்கு தந்தை மகன் உறவுகளில் விரிசல்கள் விழக்கூடிய வீண் விவாதங்கள் தற்போது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை நீங்கள் செலுத்துவது சிறந்தது. 8ஆம் இடத்துல ராகுவும் 2ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிப்பதனால் வரவுக்கு மீறிய செலவுகளானது உண்டாகுங்க. உழைப்பிற்கு ஏற்ற ஊதியங்கள் கிடைக்காமலும் போகும். பண விஷயங்களில் கவனமாக செயல்படவும் யாருக்குமே ஜாமீன் நிற்காதீர்கள். அதேபோல் ஒரு சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவனமாக இருக்கப்படக்கூடிய விஷயங்களானது சொல்லப்பட்டிருக்கு. அந்த விஷயத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் கவனமாக தான் இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு மாறுபட்டு இருக்குது. ஸோ அதேபோல் பார்த்திங்கன்னா ஒரு சில தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமங்கள் ஏற்பட இருக்கின்றன. ஸோ அந்த ஒரு நாட்களிலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடித்த குல தெய்வத்தையோ இல்லை இஷ்ட தெய்வத்தையோ பார்த்திங்கன்னா வழிபாடு செய்துக்கோங்க. அதேபோல் பார்த்திங்கன்னா வாரந்தோறும் வருகின்ற திங்கட்கிழமைகளில் நவகிரக சந்திரன் வழிபாடு செய்து வரும்பொழுது உங்களுக்கு பௌர்ணமி திதியில் திருப்பதி ஏழுமலையான் தரிசனம் சிறப்பை கொடுக்கும். ஸோ நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சில சின்ன பரிகாரத்தை செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீர்கள் அப்படின்னே சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன விஷயங்களானது பார்த்திங்கன்னா மாறுபட போகுது அப்படின்னு குறித்து எல்லாமே இப்போ நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா கடகராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக காணப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த ஒரு சில காலங்களாக பார்த்திங்கன்னா ஏற்பட்ட பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா முடிவடையக்கூடிய காலகட்டங்களாகவும் இந்த காலகட்டத்தை உங்களுக்கு சொல்லலாங்க. அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் முடிவுகள் எடுப்பது கொஞ்சம் தாமதமாகும். அதே போல் அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதையும் தவிர்ப்பது நல்லதுங்க. உங்களுக்கு பணவரவானது நீங்கள் எதிர்பார்த்ததை விட பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த நேரத்தை விட இப்பொழுது கொஞ்சம் தாமதமாகவே சேரும் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் வில்லங்கங்கள் எல்லாமே தீரக்கூடும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத குறுக்கீடுகளானது ஏற்பட்டு பின்னர் விலகும் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரங்கள் தொடர்பான பிரச்சனைகளை கையாளும் போது கவனங்களானது தேவை.
பாக்கிகள் வசூலாவது தாமதப்படுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக தங்களது வேலைகளை செய்வது சிறந்தது. கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வதன் மூலம் அமைதிகளானது ஏற்படும். விருந்தினர்களுடைய வருகையானது இருக்குங்க. உறவினர்கள் நண்பர்களிடம் கோபத்தை காண்பிக்காமல் பேசுவது நல்லது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதமாகலாம். இந்த காலகட்டத்தில் எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்பொழுது இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் முடிவுகள் எடுப்பதில் கொஞ்சம் உங்களுக்கு தாமதங்களானது உண்டாகும். கவனமாக வேலைகளை செய்வது நல்லதுங்க. பணவரவுகளானது உங்களுக்கு தாமதமாகலாம். அதே போல் கலைத்துறையினர்களுக்கு என்று பார்த்தோம் அப்படின்னா, அனைத்து விதமான நிலைகளிலுமே நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். எதிர்பார்த்து இருந்த வாய்ப்புகளும் சேரும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் பார்த்தீங்கன்னா, அரசியலில் உள்ளவர்களுக்கு இப்பொழுது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளானது கிடைக்குங்க. மற்றவர்களால் கைவிடப்பட்ட காரியத்தை செய்து முடிப்பீர்கள். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் அனுகூலமாகவே நடந்து முடியும். மாணவர்களினுடைய கல்வியில் மட்டும் கவனத்தை செலுத்துவது வெற்றிக்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம். சக மாணவர்கள் நண்பர்களுடைய பிரச்சனைகளை தலையிடுவதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. சக மாணாக்கர்கள் பார்த்தீங்கன்னா, நண்பர்களோடு பிரச்சனைகளில் தலையிடாமல் கொஞ்சம் தவிர்த்து செல்வது தான் சிறந்தது. இந்த காலகட்டத்தில் எதிலும் பார்த்தீங்கன்னா, வேகமாக செயலாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணங்களானது உங்களுக்கு தோன்றும். அதேபோல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்களானது நீங்கி ஒற்றுமையானது ஏற்படுங்க. பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மனதிற்கு திருப்தியை கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த கடகராசியில் உள்ள பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆலோசனைகளை கேட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சி கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்தை செயல்முறைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆர்வங்கள் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு போன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா, ஆன்மீக வழிபாடு ரீதியாக என்ன விஷயங்களை செய்யணுமோ அதை பார்த்தீங்கன்னா முறையாக செய்யும் பொழுது உங்களுடைய மனதிற்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மகிழ்ச்சிகள் உண்டாகும், ஒரு அமைதிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வீண் அலைச்சல்களானது உங்களுக்கு ஏற்படலாங்க. மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியில் ஆர்வங்களானது உண்டாகும். புதிய வகுப்புகளில் பார்த்தீங்கன்னா சேரக்கூடிய முயற்சிகள் நீங்கள் மேற்கொள்வீர். ஸோ அந்த ஒரு முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்வை காணணும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுப காரியங்களில் கலந்து கொள்ள நேரலாங்க. அதேபோல் காரிய வெற்றியானது உண்டாகும். இழுபறியாக இருந்தவை உங்களுக்கு சாதகமாகவே பார்த்தீங்கன்னா முடியக்கூடும். தேவையற்ற கவலைகளானது உங்களுக்கு நீங்குங்க. உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவர்கள் அதனை விட்டு விடுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்குமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, எதிலும் வேகமாக செயலாற்ற வேண்டிய ஒரு எண்ணங்களானது தோன்றக்கூடும். உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்களானது நீங்கி ஒற்றுமைகளானது ஏற்படுங்க. பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது உங்களுடைய மனதிற்கு திருப்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலுமே உங்களுடைய எதிர்காலங்கள் பற்றிய எண்ணங்களானது மேலோங்கும். வசதி வாய்ப்புகளை அடைவதற்காக முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள். அதனுடைய காரணமாக சேர்ந்திருந்தவர்களுக்கும் இப்பொழுது சுறுசுறுப்பாகவே செயல்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அலைச்சல்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்களானது ஏற்படும். வியாபாரம் தொழிலை விரிவு செய்வதற்காக ஊர் விட்டு ஊர் செல்ல வேண்டிய ஒரு நிலைகளானது ஏற்படும். ஆனாலுமே குரு பகவானினுடைய பார்வையானது பூர்வ புண்ணிய சப்தம பாக்கிய ஸ்தானத்திற்கு உண்டாவதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நினைத்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறும். பூர்வ புண்ணிய பலன்களானது கிடைக்கக்கூடும். குழந்தை பாக்கியத்திற்காக தவம் இருந்தவர்களுக்கு வரன்கள் கிடைத்தது போல இப்பொழுது நல்ல தகவலானது வரும் அப்படின்னு சொல்லலாங்க. திருமண வயதினருக்கு தகுதியான வரன்களானது அமையும். சொந்த வீடு வாகனம் என்ற கனவோடு இருந்தவர்களுக்கு அந்த கனவானது நினைவாகும் அப்படின்னு சொல்லலாம். சமூகத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்தஸ்து மரியாதை கௌரவங்கள் அனைத்துமே உண்டாகுங்க. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகளானது விலகும். அதே போல் உங்களுக்கு பொருளாதார நிலைகளானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது சமசீர் அளவாக இருக்கும். சண்டை சச்சரவுகளால் பிரிந்து இந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் விவசாயிகளுக்கு வருமானங்கள் அதிகரிக்குங்க. மாணவர்களுமே எதிர்காலத்தை மனதில் வைத்து படிப்பில் அக்கறையை கொள்வீர்கள்.
ஸோ இப்படி ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும்போது உங்களுடைய மனதிற்கு திருப்தியை கொடுக்கும். மேலும் நான் சொன்ன இந்த மாதிரி பரிகாரத்தை வந்து பார்த்திங்கன்னா செய்யும் பொழுது உங்களுக்கு மன அமைதியும் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சந்தோஷங்கள் நல்லதே நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.